தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. பிரிவு 16 இறைவார்த்தைகள் 9 15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஒட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவரிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்கள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா என் கிழமையிலே, இந்த சனிக்கிழமையிலே தேவமாதாவுக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவமாதா நம் ஒவ்வொருவரையும் அன்பிலும் இரக்கத்திலும் பாசத்திலும் ஆண்டவருடைய மீட்பு பாதையிலே நம்மை அழைத்து செல்கின்றார். ஆகவே இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்கள் ஒவ்வொருவருக்கு அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே ஏப்ரல் மாதத்துடைய இந்த 16ஆம் நாளை தாயாம் திருவை தூய தனிஸ்லாஸ் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். 11ஆம் நூற்றாண்டிலே இவர் பிறந்து வளர்ந்து தன் வாழ்நாளிலே கடவுளுடைய கட்டளைகளை சரியாக கடைபிடிப்பவராக, தன் வாழ்நாளிலே இறை அருளை பறைசாற்றக்கூடியவராக வாழ்ந்திருக்கின்றார். எளிமையிலும் தன் வாழ்நாளிலே இரக்கத்திலும் ஏழைகள் மீதும் கரிசனை கொண்டவராக இருந்திருக்கிறார். சிறந்த ஒரு கல்வியாளர். நிறைய புத்தகங்களை இவர் எழுதியிருக்கின்றார். ஆகவே தன்னுடைய வாழ்நாளிலே இவர் குருவாக, ஆயராக இவர் உயர்த்தப்பட்டு மக்களுக்கு நல்ல பணிகளை ஆற்றி விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் மக்களை கட்டி எழுப்பியிருக்கின்றார். ஆக இன்றைய இந்த முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பேதுருடன் இந்த யோவானிடத்திலுமே பல புதுமைகளை இவர்கள் ஆற்றுகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, நீங்கள் இயேசுவை பற்றி நீங்கள் இனி பேசக்கூடாது என்று தலைமைச் சங்கத்தார் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றார்கள். உடனே இவருடைய பதில் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், ராயபுரம் யோவானும், நாங்கள் உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா என்ற கேள்வியை இங்கு முன்வைக்கின்றார்கள். பாருங்கள், ஆக யாருக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும்? மத்திய நெற்றில் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆக இயேசுடைய அந்த வார்த்தைக்கு நாம் கேட்பவர்களாக, இயேசுடைய குரலை கேட்பவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். என்னை நோக்கி நீ மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன் என்று எசேக்கியேல் புத்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆக இவ்வாறாக கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே, அது சாமுவேல் வழியாக, இன்னும் தாவீது வழியாக, இன்னும் அபிரகாம் வழியாக, இன்னும் மோசே வழியாக அவருடைய குரலை நாம் கேட்பவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கு பேதுருவும் யோவானும் உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா என்று மனித வாழ்விலே இன்றைக்கு பல போராட்டங்களை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம், நாம் யாருக்கு செவி சாய்க்கின்றோம்? வெறும் பெருமைக்காக, புகழுக்காக அல்லது பதவிக்காக நாம் நம்முடைய வாழ்விலே பிறருடைய செவி கொடுக்கிறோமா? அல்லது நம்முடைய வாழ்வை கடந்து நிலையான வாழ்வுக்கு நாம் சான்று வரக்கூடியவர்களாக ஆண்டவருடைய அன்பை, மகிழ்ச்சியை நாம் நிறைவாக பெறுவதற்கு கடவுள் கொடுக்கின்ற அருமையான இந்த ஒரு வாழ்வை நாம் அவர்களுக்கு செவிமடுக்கின்ற பொழுது, அவருடைய பிள்ளைகளாக வாழுகிற பொழுது, திருப்பாடல் 34வது பாடல் 10வது இறைவார்த்தை சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நாளும் நன்மை குறைவே படாது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அத்தகைய ஒரு இறை நம்பிக்கை, இறை பற்று நம்மிடையே வளர இன்றைக்கு பேதுருவும் யோவானும் முதல் வாசகத்திலே தலைமைச் சங்கத்தார்களிடத்திலே துணிவோடு பேசுகிறார்கள். ஒரு காலத்திலே கோழைகளாக இருந்தவர்கள், ஒரு காலத்தில் அச்சமுற்று பயந்து நடுங்கி இருந்தவர்கள், இப்பொழுது துணிவோடு பேசுகின்றார்கள், வல்லமையோடு பேசுகின்றார்கள், ஆற்றலோடு பேசுகின்றார்கள், வியந்து பார்க்கின்றார்கள். இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நற்செய்தியில கூட பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய இந்த உயிர்த்தெழுதலை
மரியாவுக்கு ஆண்டவர் முதல் முறையாக வெளிப்படுத்துகிறார், பெண்ணுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த யூத சமூகம் பெண்ணை ஒரு இழிவாக கருதக்கூடிய அந்த சமூகத்திலே பெண்களை ஒரு உயர்வாக ஆண்டவர் கருதி அந்த மகதல மரியா 7 பேய்களால் சூழப்பட்டவர். அத்தகைய நிலையில் இருந்தாலும் கடவுள் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் நம்பவில்லை. இவர் போய் அறிவிக்கின்றார், துயருற்று இருக்கிறார்கள், அழுது கொண்டு இருக்கிறார்கள், இது ஆண்டவரை கண்டேன் என்று சொன்ன கூட ஒருவரும் நம்பவில்லை. பாருங்கள், அதே போலதான் வயல்வெளியிலே 2 பேர் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது, அந்த எம்மாவுஸ் வழியிலே செல்கிற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுதும் நிறைய சீடர்கள் நம்பவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு உண்மையாகவே இதை பார்க்கின்றார். இவ்வளவு தூரம் நாம் வெளிப்படுத்தப்பட்டு இவர்கள் நம்பவில்லை என்று இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கடிந்து கொள்கின்றார். மார்க் நற்செய்தி குறைந்த அதிகாரம் தான், துன்பங்களின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. 16 அதிகாரம் கொண்டதுதான் இந்த மார்க் நற்செய்தி. ஆனால் அதிலே ஆண்டவர் இயேசுடைய இந்த இறப்பு உயிர்ப்பை இங்கு மையப்படுத்துகின்றார். ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்தினார் என்று மார்க் ஆசிரியர் இயேசுவோடு பயணித்தவர், தன்னுடைய வாழ்நாளிலே இறை அருளை பெற்றவர், ஆக பவுலடியாரோடு தன் வாழ்நாளிலே அருமையான பணியை அவர் ஆற்றியவர். அத்தகைய ஒரு இறை நம்பிக்கையோடு எழுதுகின்றார். மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக கொடுக்கின்றார். ஆக சீடர்கள் நம்பவில்லை. இவ்வளவு கடவுள் வெளிப்பட்டு, இத்தனை முறை கடவுள் வெளிப்பட்டும் இந்த வாரம் முழுமையை நான் நற்செய்தி வாசகங்களை பார்க்கிறோம். இயேசு வெளிப்படுத்தப்பட்டார், இயேசு தோன்றினார், ஏற்றி காட்சி கொடுத்தார் என்று உயிர்த்த கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் கடவுளை நம்பவில்லை. ஆனால் இயேசு உண்மையிலேயே இங்கு கடிந்து கொள்கின்றார். சீடர்களை, இவ்வளவு நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்களே, மந்த உள்ளத்தினராக இருக்கிறே, கண்டும் காணாமல் கேட்டும் கேட்காமல் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே என்று கடிந்து கொள்கின்றார். இன்றைய சமூக நிகழ்வுகளிலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார், நம்மை கடிந்து கொள்கிறார். நாம் தவறு செய்கிற பொழுது, நாம் அவரை நம்பாமல் நாம் மூட பழக்க வழக்கத்திற்கும் பிற அந்நிய தெய்வங்களுக்கு நாம் செல்லுகிற பொழுது கடவுள் நம்மை கண்டித்து திருத்துகின்றார். 2 தீமோத்தேயு மடலிலே பவுலடியார் சொல்லுகின்றார், ஆண்டவர் நம்மை அன்போடு கண்டித்து திருத்துகின்றார். ஆக இந்த திரை வார்த்தை நலமளிக்கும் வார்த்தை என்று நமக்கு குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக இந்த இறை வார்த்தை உயிருள்ளதாக, ஆற்றல் உள்ளதாக, இறை நம்பிக்கை உள்ளதாக நாம் ஒவ்வொருவருமே இந்த நற்செய்தியை பறைசாற்ற ஆண்டவர் இயேசு சீடர்களிடத்திலே சிதறிப்போன அந்த இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள் என்று மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே ஒரு குறிப்பிட்ட மக்களிடத்திலே செல்லுங்கள் என்று சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் இயேசு உயிர் திறந்த பிறகு 28ஆம் அதிகாரத்திலே 16 முதல் 20 வசனங்களே, நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை இந்த சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். நீங்கள் கொடுக்கின்ற இந்த செய்தி உலகமெங்கும் பரவ வேண்டும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற நீங்கள் புறப்படுங்கள், நம்பிக்கையற்றவர்களாக இருக்க வேண்டாம் என்பதை ஆண்டவர் ஆணித்தரமாக இந்த சீடர்களிடத்திலே உரையாற்றுகின்றார், பேசுகின்றார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். அப்பா, இதோ இந்த சனிக்கிழமை தேவமாதாவுக்கு இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும், நான் ஆண்டவருடைய அடிமை என்று அன்னை மரியாள் சொன்னது போல இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தாருமே இன்றைக்கு தங்களுடைய வாழ்விலே இறை சித்தத்திற்கு பணிந்து நடக்க, இறை திருவுளத்திற்கு ராயப்பெரும் யோவானும் நாங்கள் கடவுளுக்கு தான் செவிசாய்ப்போம் என்ற ஒரு தீர்மானத்தோடு இருந்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அச்சங்கள் வரலாம், கலக்கங்கள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு போராட்டங்கள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான தடைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற விரக்திகள் எதுவும் வரலாம். ஆனால் கிறிஸ்துடைய அன்பிலிருந்து எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது என்ற பவுலுடைய வார்த்தைக்கிழங்க வேதனையா, துன்பமா, கலாபனையா, இடர்களா, எதுவுமே கிறிஸ்துடைய அன்பிலிருந்து எதுவுமே பிரிக்க முடியாது என்பதற்கிழங்க இயேசுவை பற்றி கொண்டவர்களாக, இயேசுவே நமக்கு வாழ்வு, இயேசுவே நமக்கு மீட்பர் என்பதை நாம் உயிர்த்த கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, அவரை நம்புகின்ற மக்களாக, அவரை நம்பி அனைவருமே நிலை வாழ்வை பெறக்கூடியவர்களாக இருப்போம் என்ற உன்னதமான இந்த வார்த்தையிலே தூய தனிஸ்லா 16ஆம் நூற்றாண்டிலே போலந்து தேசத்திலே நற்செய்தியை வீர முழக்கத்தோடு அறிவித்தது போல, நம்பிக்கையோடு வாழ்ந்தது போல இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக அடிச்சூழலை பின்பற்றி நம்பிக்கையோடு நாம் பறைசாற்ற, அனுபவங்களை கடந்து நாம் நிலையான வாழ்வுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் பயணிக்க ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அன்போடு அழைக்கின்றார். அவருடைய குரலுக்கு செவிமடுத்தவர்களாக இறை பற்றிலே, இறை ஞானத்திலே நாம் வளர இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த சனிக்கிழமை தேவமாதாவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றிக் கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆமென்.